செம்மணி சித்துப்பாத்தி மனித புதைகுழியில் இருந்து இன்று 3 சிறுவர்கள் அல்லது குழந்தைகளுடைய எலும்புக்கூடுகள் அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ளன. இதற்கு மேலாக அங்கு ஏற்கனவே அடையாளப்படுத்தப்பட்டுள்ள ஒரு எலும்புக்கூடு, அதாவது சிறுவர் அல்லது குழந்தைகள் என சந்தேகப்படுகின்ற அந்த எலும்புக்கூட்டை சூழ இரும்பு கம்பிகள் அல்லது ஆணிகள் சூழ்ந்து காணப்படுவதாக தெரிவிக்கப்படுகின்றது. இதற்கு மேலாக இன்று அந்த அகழ்வு பணிகளுக்கு ஜாழ் மாவட்ட சட்டத்தரணிகள் சங்கத்தினை சேர்ந்த சட்டத்தரணிகள் வருகை தந்திருந்தனர். அங்கு வருகை தந்திருந்த அந்த சட்டத்தரணிகள் அகழ்வு பகுதியினை பார்வையிட்டுள்ளதுடன் இந்த அகழ்வு ஆனது ஒரு பாரிய மனித புதைகுழி அல்லது திட்டமிட்ட கொலைகளை நடத்துகின்ற ஒரு மனித புதைகுழியாக அல்லது திட்டமிட்ட கொலைகள் செய்து ஒரு கூட்டத்தினை புதைத்த மனித புதைகுழியாக காணப்படுவதாக தெரிவித்திருந்தனர். இது ஒருபுறம் இருக்கையில் செய்மதி புகைப்படம் மூலமாக அடையாளப்படுத்தப்பட்டிருந்த பகுதியில் ஆரம்பிக்கப்பட்டிருந்த அகழ்வு பணிகளின் போது நேற்று கண்டுபிடிக்கப்பட்டிருந்த ஒரு துணியானது அது சிறுமியினுடைய ஆடை என்பது இன்று கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. இவ்வாறு செம்மணி சித்துப்பாத்தி இந்துமையான மனித புதைகுழியில் இன்று நடைபெற்றிருந்த, அதாவது இன்று வெள்ளிக்கிழமை நடைபெற்றிருந்த அகழ்வு பணிகளில் இருந்து கிடைக்கப்பெறுகின்ற புதிய தகவல்கள் என்ன என்பது சம்பந்தமாக பார்ப்பதுதான் இந்த வீடியோவாக இருக்கும். வணக்கம், இது ஜேசன் தமிழ் ரிப்போர்ட். நமது தளத்துக்கு நீங்கள் புதிதாக வருபவர்களாக இருந்தால் நமது தளத்தினை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அவ்வாறு செய்தால் தான் நாங்கள் தருகின்ற ஒவ்வொரு வீடியோவிலும் குறிப்பிடக்கூடிய புதிய புதிய தகவல்களை நீங்கள் உடனுக்குடன் அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். செம்மணி சித்துப்பாத்தி இந்துமையானத்தில் அடையாளம் காணப்பட்டுள்ள மனித புதைகுழி சம்பந்தமான அகழ்வு பணிகள் தொடர்ச்சியாக முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. அந்த வகையில் அந்த மனித புதைகுழியில் 2ஆம் கட்டத்தின் 9வது நாள் அகழ்வு பணி இன்று வெள்ளிக்கிழமை காலையில் இருந்து மாலை வரை நடைபெற்றிருந்தது. இந்த அகழ்வு பணிகளின் போது புதிதாக 3 எலும்புக்கூட்டு தொகுதிகள் முழுமையாக அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ளன. அவ்வாறு அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ள அந்த 3 எலும்புக்கூட்டு தொகுதிகளும் சிறுவர்கள் அல்லது குழந்தைகளுடைய எலும்புக்கூட்டு தொகுதிகளாக காணப்படுவதாக தெரிவிக்கப்படுகின்றது. இதற்கு மேலாக அந்த மனித புதைகுழியில் ஏற்கனவே அடையாளப்படுத்தி வைக்கப்பட்டுள்ள ஒரு எலும்புக்கூட்டு தொகுதியினை சூழ ஆணிகள் அல்லது இரும்பு கம்பிகள் காணப்படுவதாக தெரிவிக்கப்படுகின்றது. அந்த எலும்புக்கூட்டு தொகுதியானது அதுவும் ஒரு சிறுவர் அல்லது குழந்தையின் என்று சந்தேகிக்கப்படக்கூடிய ஒரு எலும்புக்கூட்டு தொகுதியாக இருக்கின்றது. அந்த எலும்புக்கூட்டு தொகுதியினை பாதுகாப்பான முறையில் அகழ்ந்தெடுப்பதற்கான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. அந்த எலும்புக்கூட்டு தொகுதிக்கு மட்டும் ஏன் அவ்வாறு ஆணிகள் அல்லது இரும்பு கம்பிகள் காணப்படுவது என்பது சம்பந்தமான விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன அல்லது ஆய்வுகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. அந்த ஆய்வுகளின் முடிவின் அடிப்படையிலேயே அந்த எலும்புக்கூட்டு தொகுதியானது முழுமையாக தோண்டி எடுக்கப்படும் என்று தெரிவிக்கப்படுகின்றது. இதற்கு மேலாக இந்த சித்துப்பாத்தி இந்துமையான மனித புதைகுழி சம்பந்தமாக நடைபெற்று வருகின்ற அகழ்வு பணிகளை கண்காணிப்பதற்கு அல்லது ஆராய்வுகள் செய்வதற்காக ஜாழ் மாவட்ட சட்டத்தரணிகள் சங்கத்தினை சேர்ந்த சட்டத்தரணிகள் இங்கு வருகை தந்திருந்தனர். அவர்கள் அங்கு ஆய்வு பணிகளை பார்வையிட்டதுடன் அந்த ஆய்வு பணிகளில் ஈடுபடுகின்ற அதிகாரிகளுடனும் கலந்துரையாடல் நடத்தியிருந்தனர். இந்த கலந்துரையாடலின் அடிப்படையில் முடிவின் ஊடகங்களுக்கு சில கருத்துக்களையும் அவர்கள் தெரிவித்திருந்தனர். குறிப்பாக சட்டத்தரணி மணிவண்ணன் சில கருத்துக்களை ஊடகங்களுக்கு தெரிவித்திருந்தார். அவர் கருத்துக்களை தெரிவிக்கும் போது இந்த மனித புதைகுழியானது திட்டமிட்ட கொலை செய்த ஒரு தொகுதியினரை கொண்டு வந்து புதைக்கப்பட்ட மனித புதைகுழியாக இருக்கலாம் என்ற சந்தேகம் வெளியிட்டிருந்தார். இது தவிர வேறு சில கருத்துக்களையும், அதாவது இந்த மனித புதைகுழி சம்பந்தமான வேறு சில கருத்துக்களையும் அவர் தெரிவித்திருந்தார். குறிப்பாக நாவற்குழி கைதடி செம்மணி பகுதியில் காணாமல் ஆக்கப்பட்டவர்களுக்கு சம்பந்தமாக நடைபெறுகின்ற வழக்கு, அதாவது ஆழ்கொணர்வு மனு சம்பந்தமான விசாரணைகள் தொடர்பான தகவல்களையும் அவர் ஊடகங்களுக்கு தெரிவித்திருந்தார். இது ஒருபுறம் இருக்கையில் இந்த செம்மணி சித்துப்பாத்தி மயானத்தில் புதிதாக ஆரம்பிக்கப்பட்டுள்ள, அதாவது செய்மதி புகைப்படம் ஆதாரம் காட்டிய இடத்தில் ஆரம்பிக்கப்பட்டிருந்த மனித புதைகுழி சம்பந்தமான ஆய்வுகள் அல்லது அகழ்வுகள் நடைபெற்று வந்திருந்தன. அந்த அகழ்வுகளின் போது நேற்று ஒரு ஆடை கண்டுபிடிக்கப்பட்டிருந்தது. அந்த ஆடை நேற்று வரையான கால பகுதியில் அகழ்ந்தெடுக்கப்படாத நிலையிலேயே காணப்பட்டிருந்தது. இந்த பகுதியில் இன்று நடைபெற்றிருந்த அகழ்வு பணிகளின் போது அந்த ஆடையானது முழுமையாக அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ளது. அகழ்ந்தெடுக்கப்பட்ட பின்னர் தான் அந்த ஆடை ஒரு சிறுமியினுடைய ஆடையாக இருக்கலாம் என்று சந்தேகப்படுகின்றது. அது சம்பந்தமான ஆராய்வுகள் எதிர்வரும் நாட்களில் மேற்கொள்ளப்பட உள்ளன. இதற்கு மேலாக அந்த பகுதியில், அதாவது செய்மதி புகைப்படம் ஆதாரம் காட்டிய பகுதியில் நடைபெற்று வருகின்ற அந்த அகழ்வு பணிகளின் போது குழந்தை பிள்ளைகளுக்கு பயன்படுத்துகின்ற, அதாவது பவுடர் அணிவதற்கு பயன்படுத்துகின்ற ஒரு டப்பாவும் மீட்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. அது சம்பந்தமான ஆராய்வுகளும் எதிர்வரும் நாட்களில் முன்னெடுக்கப்படும் என்று தெரிவிக்கப்படுகின்றது. இவ்வாறு சித்துப்பாத்தி இந்துமையான அகழ்வு பணிகள் சம்பந்தமாக, அதாவது இன்று வெள்ளிக்கிழமை நடைபெற்றிருந்த அந்த அகழ்வு பணிகள் சம்பந்தமாக பாதிக்கப்பட்ட தரப்பில் ஆஜராகின்ற சட்டத்தரணி நிரஞ்சன் தெரிவித்திருந்த கருத்துக்களையும், அங்கு இன்று பிரசன்னமாகியிருந்த ஜாழ் மாவட்ட சட்டத்தரணிகள் சங்கத்தின் சார்பில் மணிவண்ணன் தெரிவித்திருந்த கருத்துக்களையும் நீங்கள் தொடர்ந்து பார்க்கலாம். சட்டத்தரணிகள் சங்கத்தைச் சேர்ந்த சட்டத்தரணிகளும் நல்லூர் பிரதேச சபையினுடைய சார்பிலே இந்த நல்லூர் பிரதேச சபையினுடைய மயானத்திலே இந்த அகழ்வு பணிகள் நடைபெற்று கொண்டிருப்பதன் அடிப்படையில் அந்த பிரதேச சபையின் சார்பிலும் சட்டத்தரணிகள் இன்று இங்கே வருகை தந்து இந்த அகழ்வு பணிகளை பார்வையிடுவதற்காக வந்திருக்கின்றோம். யாழ்ப்பாணம் கற்றிருந்த நீதிமன்ற நீதிபதி அவர்களாலே இந்த
சட்ட பிரதிநிதித்துவம் தொடர்பாக முறையான விண்ணப்பத்தை செய்து அடுத்த தவணையில் அனுமதி பெறுமாறும் எங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கின்ற நிலையிலே இன்றைய தினம் நாங்கள் இந்த அகழ்வு பணிகளை பார்வையிட்டிருக்கின்றோம். இதுவரை 36 உடலங்கள் அல்லது எலும்புக்கூடு தொகுதிகள் இதுவரை அடையாளம் காணப்பட்டிருக்கின்றன உத்தியோகபூர்வமாக. அதைவிட இன்று நாங்கள் பார்வையிட்ட பொழுது கிட்டத்தட்ட 6க்கு மேற்பட்ட எலும்புக்கூடுகள் அடையாளமிடப்பட்டிருக்கின்றன. ஆனால் இன்னும் அவை முழுமையாக வெளியிலே எடுக்கப்படவில்லை, உத்தியோகபூர்வமாக அவை கணக்கிலே எடுக்கப்படவில்லை. ஆனால் நாங்கள் பார்வையிட்ட பொழுது இடங்கள் அடையாளப்படுத்தப்பட்டிருக்கிறது. சில இந்த 6க்கு மேற்பட்ட இடங்களிலே இன்னும் உடலங்கள் வெளிவருவதற்கான அல்லது மண்டையோடுகள் தடயங்கள் இருப்பதற்கான தடயங்கள் அடையாளப்படுத்தப்பட்டிருக்கிறது. ஆகவே வெகு விரைவிலே அவை வெளியிலே கொண்டு வந்து உத்தியோகபூர்வ அறிவிப்பாக வெளியிடப்படும். இதிலே இந்த செம்மணியினுடைய இந்த சித்துப்பாத்தி மயானத்திலே இப்பொழுது 11 மீட்டர் நீளமான சதுர மீட்டர் நீளமான விஸ்தீரணமான நிலத்திலே அகழ்வு பணிகள் நடைபெற்று கொண்டிருந்தாலும் இப்பொழுது சற்று அங்காலும் ஏனையின் வீதிக்கு அண்மித்த பகுதியாகவும் அகழ்வு பணிகள் தற்சமயம் ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் இதைவிட மேலதிகமாகவும் அகழ்வு பணிகள் செய்ய வேண்டிய தேவை ஏற்படலாம், அங்கும் உள்ளங்கள் புதைக்கப்பட்டிருக்கலாம் என்ற அனுமானங்கள் இங்கே பலராலும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்ற நிலையில் எதிர்காலத்தில் அது தொடர்பாகவும் நடவடிக்கைகள் எடுக்கப்படலாம். ஆனால் இந்த சடலங்கள் வருகின்ற விதத்தை பார்க்கின்ற பொழுது இன்று அகழ்வு பணிகள் நடைபெற்று கொண்டிருக்கின்ற இடத்திலே 5க்கு மேற்பட்ட மண்டையோடுகள் ஒரே இடத்திலே இருப்பதை கூட காணக்கூடியதாக இருக்கிறது. ஆகவே ஒரே தடவையில் ஏராளமானவர்கள் புதைக்கப்பட்டிருப்பதை, தாறுமாறாக புதைக்கப்பட்டிருப்பதை எங்களுடைய கண்ணாலே பார்க்கக்கூடியதாக இன்றைய தினம் இருந்திருக்கிறது. ஆகவே 40 கடந்தும் இந்த மண்டையோடு எலும்புக்கூட்டு தொகுதிகள் அடையாளம் காணப்பட்டு கொண்டிருப்பது இது ஒரு மிகப்பெரிய ஒரு செய்தி, ஒரு மிகப்பெரிய மனித புதைகுழி ஒன்று இந்த பிரதேசத்தில் இருப்பதற்கான அறிகுறிகள் இப்பொழுது தென்பட்டு கொண்டிருக்கின்றன. உண்மையிலே இதிலே நாங்கள் சற்று கலந்துரையாடிய விடயங்களின் அடிப்படையிலே பார்க்கின்ற பொழுது உலகம் முழுவதிலும் பல்வேறு இடங்களிலே இவ்வாறான மனித புதைகுழிகள் அகலப்பட்டிருந்தாலும் அவை எல்லாவற்றிலும் இருந்து சற்று வித்தியாசமானதாகவும் சிக்கல் நிறைந்ததாகவும் இந்த மனித புதைகுழிகள் காணப்படுவதாக ஊகங்கள் தெரிவிக்கப்படுகின்றன. உண்மையிலே இந்த எலும்புக்கூடு தொகுதிகளிலே எந்த ஒரு உடையோ அல்லது அதோடு சேர்ந்த பகுதிகளோ எதுவுமே கண்டெடுக்கப்படாமல் இருப்பதும், சில குழந்தைகளுடைய உடலங்கள் கொண்டு வரப்படுவதும், எலும்புக்கூடுகள் இதில் அடையாளம் காணப்படுவதும் ஒரு திட்டமிட்ட ஒரு கொலை ஒன்று திட்டமிட்ட ரீதியிலே இங்கு நடைபெற்று அந்த புதைகுழிகள் தோண்டப்பட்டு புதைக்கப்பட்டிருப்பதாக சந்தேகங்கள் வெளியிடப்படுகின்றன. அதே நேரம் இந்த தடயங்களை சரியாக கண்டுபிடிக்கக்கூடாதவாறு திசை திருப்புகின்ற விதங்களாகவும் பல்வேறு நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டிருக்கலாமா? இந்த புதைகுழிகள் செய்யப்பட்ட பொழுது, மனிதர்கள் இங்கே உடலங்கள் புதைக்கப்பட்ட பொழுது திட்டமிட்டு தடயங்களை குழப்புகின்ற விதமாக, சந்தேகங்களை திசை மாற்றுகின்ற விதமாக இருக்கக்கூடிய நடவடிக்கைகளை திட்டமிட்டு செய்திருக்கின்றார்களா என்ற சந்தேகமும் இன்று பார்வையிட்ட பொழுது ஏற்பட்டிருக்கிறது. இந்த அகழ்வு பணிகளை நாங்கள் தொடர்ச்சியாக கண்காணிப்பதற்காக சட்டத்தரணிகள் தயாராக இருக்கின்றார்கள். இந்த மிக முக்கியமாக இந்த அகழ்வு பணியின் ஊடாக உண்மைகள் கண்டறியப்பட வேண்டும் என்பதுதான் எங்களுடைய நிலைப்பாடாக இருக்கிறது. இப்பொழுது கூட செம்மணி பகுதியிலே, நாவக்குழி பகுதியிலே காணாமல் போனவர்கள் தொடர்பாக எழுத்தாணை மனு தாக்கல் செய்யப்பட்டு சாவகச்சேரி நீதவான் நீதிமன்றத்திலே அதற்கான விசாரணைகள் நடைபெற்று கொண்டிருக்கின்றது. அதற்கான கட்டளை எதிர்வரும் 11ஆம் தேதி வழங்கப்பட இருக்கின்ற நிலையில் இவ்வாறான தடயங்கள் வெளிப்பட்டிருப்பது மிக முக்கியமான ஒரு விடயம். இந்த செம்மணி புதைகுழியிலே காணாமலாக்கப்பட்டவர்கள் என்று ஏராளமானவர்கள் இருக்கின்ற நிலையிலே ஆட்கொணர்வு மனுவிலே சம்பந்தப்பட்டவர்கள் எங்களுக்கு இப்பொழுதும் சாட்சியங்களாக இருக்கிறார்கள். அவர்களுடைய சாட்சியங்கள் இந்த எலும்புக்கூட்டு தொகுதியை அடையாளப்படுத்துவதற்கு மிக முக்கியமானதாக இருக்கும் என்பது எங்களுடைய சந்தேகமாக இருக்கிறது. அந்த வகையிலே மிக நேர்மையான
அரசியல் தலையீடுகள் அற்ற ஒரு சர்வதேச கண்காணிப்பின் கீழான ஒரு முழுமையான ஒரு ஆராய்ச்சிகள் இங்கு நடத்தப்பட வேண்டும். படுகொலைகள் என்றைக்குமே மூடி மறைக்கப்பட முடியாதவை. இவற்றின் பின்னணியிலே இருப்பவர்கள் உடனடியாக அடையாளம் காணப்பட வேண்டும். உங்களுக்கு தெரியும், செம்மணியிலே கிருஷாந்தி குமாரசுவாமி படுகொலை செய்யப்பட்டு அவருடைய உடலம் எடுக்கப்பட்டு அதன் போது தண்டிக்கப்பட்ட ஒரு இராணுவ அதிகாரியினுடைய சாட்சியத்திலே அவர் சொல்லியிருக்கின்றார். கிட்டத்தட்ட 600 வரையான உடலங்கள் இங்கு புதைக்கப்பட்டதாக அவர் தன்னுடைய சாட்சியத்திலே சொல்லியிருக்கின்றார். இந்த அனைத்து பின்னணிகளும் ஆராயப்பட்டு இதிலே கொல்லப்பட்டவர்கள் அல்லது புதைக்கப்பட்டவர்களுக்கு நீதி வழங்கப்பட வேண்டும். அதுவரை சட்டத்தரணிகளாக நாங்கள் தொடர்ந்தும் இந்த அகழ்வு பணிகளை சட்ட உதவிகளை வழங்கி கொண்டு அல்லது பாதிக்கப்பட்டவர்களுக்காக நாங்கள் தொடர்ந்து குரல் எழுப்ப தயாராக இருக்கின்றோம். இன்று செம்மணி சித்துப்பாத்தி புதைகுழி வழக்கு காலை யாழ் நீதவான் ஆனந்தராஜா அவர்களால் எடுத்துக்கொள்ளப்பட்டது. இன்று 2ஆம் கட்டத்தின் 9ஆம் நாள் அகழ்வு பணி நடைபெற்றது. அகழ்வு பணி 2 பிரிவுகளாக நடைபெற்று கொண்டிருக்கின்றன. சந்தேகத்துக்கிடமான பகுதியிலும் அகழ்வு பணி நடைபெற்று கொண்டிருக்கின்றது. மொத்தமாக 42 மனித ஓட்டு தொகுதிகள் அடையாளப்படுத்தப்பட்டு 37 மனித ஓட்டு தொகுதிகள் எச்சங்கள் அகழ்ந்தெடுக்கப்பட்டு இருக்கின்றது. அத்தோடு புதிதாக அகழப்பட்ட பகுதியில் சிறுமி ஒருவரின் ஆடை ஒன்றும் இன்று அகழ்ந்தெடுக்கப்பட்டது. இதே இடத்தில் வடமாகாண சட்டத்தரணிகள் சங்கத்தினாலும் சட்டத்தரணிகள் இன்று வந்து இந்த அகழ்வு பணியில் பங்கேற்றிருந்தார்கள். தொடர்ந்து நாளை 10ஆம் நாள் அகழ்வு பணி நடைபெறும். நன்றி. இவ்வாறான கருத்துக்களையே அவர்கள் அங்கு பதிவிட்டிருந்தனர். இந்த சித்துப்பாத்தி இந்து மயானத்தில் 2 பிரிவுகளாக மேற்கொள்ளப்படுகின்ற அகழ்வு பணியானது நாளை சனிக்கிழமையும் 10வது நாளாக முன்னெடுக்கப்பட உள்ளது. இந்த அகழ்வு பணிகள் சம்பந்தமான தகவல்கள் நாளை மாலை வெளியிடப்படும். நாளை மாலை வெளியிடப்படும் பட்சத்தில் அந்த அகழ்வு பணிகள் சம்பந்தமான புதிய தகவல்களையும் நீங்கள் எமது தளத்தினூடாக எதிர்பார்க்கலாம். அவ்வாறான ஒரு தகவலுடன் மற்றொரு வீடியோவில் சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.